பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க கடை வாங்கியிருக்காங்க, ஊருப்பட்ட கடை வாங்கியிருக்காங்க. அதையும் இதையும் வாங்கி கடனை ஃபுல்லாக வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருச்சு காங்கிரஸ் அரசாங்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நமது நாட்டை மீட்டெடுத்து வந்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் ஆயிலுக்கு மட்டும் காங்கிரஸ் வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் கோடி, 1.53 லட்சம் கோடி. இதுக்கு வட்டி எவ்வளவு தெரியுமா? 1.70 லட்சம் கோடி. அதாவது அசலை விட வட்டி அதிகமாயிருச்சு. இதை ரெண்டையும் சேர்த்து இந்த கடனை அடைத்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வெறும் ஆயில் பாண்டுக்கான கடன் மட்டும் இது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கின கடன் மட்டும் இது. இதற்கெல்லாம் நம்ம எல்லாரும் இந்த நாட்டின் குடிமகனாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை சொல்லியே ஆகணும். அதாவது நம்ம நாடு கடன்ல இருக்குன்னா நம்மளும் கடன்ல இருக்கோம்னு தான் அர்த்தம். இந்த மிகப்பெரிய கடனை அடைத்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்த மாதிரி இன்னும் எத்தனை லட்சம் கோடி காங்கிரஸ் நம்ம நாட்டு மேல நம்ம நாட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காங்களோ தெரியல. இவங்களுக்கு எதுக்கு சார் நம்ம ஓட்டு போடணும்? காங்கிரஸுக்காக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணிக்காக இருக்கட்டும், திமுகவுக்காக இருக்கட்டும், இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்? திமுக இப்போ தமிழ்நாட்டை 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டு மேலே தமிழ்நாட்டை அடமானம் வச்சு 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. அதாவது 50 வருடமாக ஆட்சி செஞ்ச எல்லாரும் சேர்த்து 50 வருடமும் சேர்த்து வெறும் 5 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இந்த கடந்த 5 வருடத்தில் மட்டும் 5.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அப்போ பாருங்க, அப்போ இந்த கடனை யார் அடைப்பா? காங்கிரஸ் வாங்கின கடனை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடைச்சிட்டார். இந்த கடனை திமுக வாங்கின கடனை யார் அடைப்பா? இதையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து தான் அடுத்து வருகின்ற என்டிஏ ஆட்சியில் அடைக்க போறாங்க, அது உறுதி. ஆனால் இந்த திமுக காங்கிரஸுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றத மட்டும் நீங்க சிந்திச்சு ஓட்ட போடுங்க. யோசிங்க மக்கள், நீங்க யோசிக்கணும். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்கினாரே, அந்த மனுக்கெல்லாம் என்னாச்சு? நம்மகிட்ட மனு வாங்கினாரே, அந்த மனுலாம் என்னாச்சு அப்படின்னு யோசிங்க. இதுக்கு முன்னாடி 2021 பெரிய பெரிய பெட்டி வச்சு உங்ககிட்ட மனு வாங்கினாரு, அந்த மனுலாம் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிக்கணும். பழச மறந்துடக்கூடாது. மறந்துட்டு திருடங்கையிலே சாவியை கொடுத்துட்டு குத்துது குடையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது.